பேசிட்டா சந்தோஷமா கைய நினைக்கலாமே. சம்மந்தி விட்டுக்க, நீங்க தான் ஆரம்பிக்கணும். பொதுவா சீர் செய்யறத பத்தி பொம்பளைய பேசுங்க. அதுலயும் நம்ம வீட்டுல பாருங்க, நான் சோறுங்கணும்னா கூட என் பொண்டாட்டி கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க மட்டுமா? எல்லா ஆம்பளைங்க நிலைமையும் அப்படித்தான். நாமெல்லாம் 4 முழம் 8 முழம்னு வேட்டி கட்டுறோம். அவங்க எல்லாம் 8 கஜம் 9 கஜம்னு கிழக்கணக்கில சேலையை கட்டுறாங்க. சில விஷயத்துல மட்டும்தான் ஆம்பளைங்க மேல இருக்கிறாங்க. பாக்கி எல்லாத்தையும் அவங்கதான். சரி சரி, விகடம் பேசி என்ன பையன், விஷயத்துக்கு வருவோம். சரி மாப்பிள்ள வீட்டுக்காரம்மா, நீங்க பொண்ணு வீட்டுல இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? இதுல புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே தலைவர் மூலமா பேசின பேச்சுதான். 30 பவுன் நகை போட்டுருங்க, 30,000 ரூபாய் ரொக்கமா கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஏன் என்ன பண்ண போலாம்? அவங்க கேட்க வேண்டியதை கேட்டாச்சு. நீங்க எப்படி ஏதாவது கூட்டி குறைச்சு பேச போறீங்களா? இல்ல ஒரே பொண்ணாச்சே போனா போகுதுன்னு ஒத்துக்கிட்டு போட்டுறீங்களா? பேசிக்கிட்டு இருங்க, வந்துடுறேன். யோ உள்ளவையா, நான் உங்ககிட்ட என்ன சொன்ன, நீ என்னையா செஞ்சு வச்சிருக்க? என் மரியாதையை கெட்டும் போல இருக்கையா? பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இல்லைங்க, பேசி சரி பண்ணிக்கலாம். என்னத்தையா பேசி சரி பண்றது? 30 பொண்ணு உங்ககிட்ட பேசினதுல அவங்க சொல்றாங்க, அதை நீ என்கிட்ட சொன்னியா? இப்ப நான் எங்க போய் சரி நடைய. என்ன பெருசா ஒண்ணும் இல்ல, சீரு கொஞ்சம் எச்சா இருக்கேன்னு சொன்னாரு. எல்லாம் பேசி சரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். சீர்னு சொன்ன உடனே முக சிறுகைப்பட்டது சரியா தான் போச்சு. இந்த பாருங்க, கணக்கம்பட்டிக்காரங்க எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2 தான் பேசுவோம். நாங்க கேக்குறத கொடுத்தா கொடுங்க, இல்ல வேற நம்ம பாத்துக்கிறோம். சரி இத பாருங்க, 2 சிறுசுகளை சேர்த்து வைக்கிறதுக்காக பெருசுகள் நாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அதை அனுசரிச்சு வார்த்தைகள் வந்தா நல்லா இருக்கும். அவங்க பேர்ல எந்த தப்பும் இல்ல. 15 பவுன் நகையும் கொண்டு விட்டாரு. அது சரிங்க, தரகர்னா அப்படித்தான் எதையாவது சொல்லிக்கிட்டு சரி பண்ணத்தான் பாப்பாங்க. அது சரி, இப்ப சீர்ல ஒண்ணும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் வந்துடலீங்களே. நீங்க கொஞ்சம் ஏறி வாங்க, அவங்க கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா சரியா போயிடுது. 15 சொன்னேன். வேணும்னா 20 பவுன் நகையும் 20,000 ரூபாய் பணமும் கொடுத்துறேன். நீங்க என்ன பிச்சையா போடுறீங்க? சம்பந்தி அம்மா, இப்படி புடிச்ச புடியிலேயே இருந்தா எப்படி? அவங்க தான் ஏறி வந்துட்டாங்களே, நீங்க கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா? இந்த பாருங்க, ஏறி இறங்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் கிடையாது. இங்க விட்டாங்க அங்க விட்ட எங்கன்னு எங்களுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. நாங்க கேக்குறத அவங்க கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ரொம்பவும் கராரா பேசினா. இத பாருங்க, 20 பவுனுக்கு நான் ஒத்துக்கிட்டதே இருக்கிற பூமியில பாதியை வித்துடலாங்கிற முடிவுல தான். வேணும்னா முழுசாவே வித்துடுறேன். ஆனா அப்ப கூட நீங்க நினைக்கிற அளவுக்கு வராது. ஒரு 5 பவுன் குறையும். பெரிய மனசு வச்சீங்கன்னா தட்ட மாத்திக்கலாம். மரப்புக்கே இடம் இல்ல, மச்சு வீட்டு காசுப்பட்ட கதையா இருக்குது. இப்பவே அதை விக்கிறேன் இதை விக்கிறேன்னு சொன்னா நாளைக்கு பொண்ணு அனுப்பிச்சிட்டு சோத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க போல இருக்க. பேசுங்கம்மா. எங்க மாமா மானசனாகும். ஒரு பொம்பளை கிட்ட இவ்வளவு வார்த்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா உட்கார்ந்து இருக்காங்கன்னா அதுக்காக எது வேணாலும் பேசலாம் அர்த்தமா? உங்க பையன் லட்சணத்துக்கு 25 பவுனே எச்சு. தாயா வக்காலத்து 2 அணா உப்பு வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தண்டூரா போட்டான். கட்டையா ஒற்றை குச்சி மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு காலேஜ் மாப்பிள்ளை கேட்டீங்கன்னா அது மட்டும் ரொம்ப லட்சணம். இந்த பாரு, என் கூட்டு சம்மந்தம் பிடிக்குன்னா மறுவாதையை வந்துட்டு போயிடும். அனாவசியமா எங்க பொண்ணை பத்தி ஏதாவது பேசுனா அப்புறம் அதிகமாயிடும். என்ன